வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனமொழி. இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதை அணையா விளக்கு. அந்த வீட்டுக்குள் இரவு போனவன் மறுநாள் பேசவே மாட்டான். கிராம தேநீர் கடையில் அந்த வார்த்தையை கேட்டவுடன் அருண் சிரித்தான். இன்னும் இந்த காலத்திலையும் பேய்கதையா என்று டீ கப்பை வைத்தபடி கேட்டான். அருண் அந்த கிராமத்துக்கு புதிதாக வந்த பள்ளி ஆசிரியர். நகரத்தில் வளர்ந்தவன். புத்தகம், அறிவியல், தர்க்கம் போன்றவற்றில் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. பேய், சாபம், சூனியம் எல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய பயம் என்று எண்ணுபவன். தேநீர் கடை முதியவர் சண்முகம் அவனை பார்த்து மெதுவாக சொன்னார். சார், நாங்கள் சொல்கிறது வெறும் கதை இல்லை. கிராம எல்லையில் இருக்கிற பழைய வீட்டில் தினமும் இரவு 7 மணிக்கு விளக்கு எரியும். அந்த வீட்டில் யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீடு மேல்தளத்தில் யாரோ நடக்கிற சப்தமும் பெண் அழுகும் சப்தமும் கேட்டு உள்ளே போனவங்க ஓடி வந்திருக்காங்க. அருண் சிரித்தபடி எழுந்தான். இன்னைக்கு இரவு நான் போய் பார்த்துட்டு வரேன். தேநீர் கடையில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சார், வேண்டாம். ஆனால் அருண் தன் முடிவை மாற்றவில்லை. அந்த இரவு கிராமம் மெதுவாக அமைதியடைந்தது. நாய்களின் தொலைதூர குரல் மட்டும் கேட்டது. மேகங்கள் நிலவை மூடி மறைத்தன. கையில் டார்ச் லைட்டுடன் அருண் கிராம எல்லையை நோக்கி நடந்தான். பழைய வீடு தென்பட்டது. பெரிய வேப்பமரத்தின் நிழலில் சாய்ந்து நின்றது போல் இருந்தது. சுவர்கள் உருண்டு விழுந்திருந்தன. கதவு பழைய மரம். ஜன்னல்களில் தூசி படிந்திருந்தது. ஆனால் வாசல் முன் சிறிய பித்தளை விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. காற்று பலமாக வீசியும் தீ அசைந்தது மட்டும் அணையவே இல்லை. அருண் அருகே சென்றான். யாராவது இருக்கீங்களா? பதில் இல்லை. கதவை தள்ளினான். கீச் என்று சத்தமிட்டு கதவு திறந்தது. உள்ளே முழுக்க இருள். டார்ச் ஒளி சுவரில் விழுந்தது. சிலந்தி வலைகள், பழைய மர நாற்காலி, உடைந்த அலமாரி, சுவரில் கரும்பட்ட புகைப்படங்கள். அவன் மெதுவாக நடக்கத் தொடங்கினான். அப்போது மேல் மாடியில் யாரோ நடந்த சப்தம். அருண் நின்று விட்டான். யார்? மீண்டும் சத்தம். அவன் தைரியமாக படிக்கட்டை பார்த்தான். மரப்படிக்கட்டு அரைப்பகுதி உடைந்திருந்தது. மேலே யாரும் இருக்க முடியாது. அதே நேரம் பின்புறம் மெதுவான அழுகை சத்தம். அருணின் முதுகெலும்பில் குளிர் ஓடியது. டார்ச் ஒளியை திருப்பினான். யாரும் இல்லை. ஆனால் தரையில் புதிதாக விழுந்த கண்ணீர் துளி போல ஈரம் இருந்தது. இது எப்படி வந்திருக்கும் என்று யோசித்தான். சுவரில் இருந்த புகைப்படத்தை ஒளியிட்டான். ஒரு இளம் பெண், அருகில் இராணுவ உடையில் நின்ற இளைஞன். புகைப்படத்தின் கீழ் மங்கிய எழுத்து, மங்களம் வீரபாண்டி. அதன் பக்கத்தில் பழைய கடிதம் ஒன்று தரையில் கிடந்தது. அதை எடுத்தான். மங்களம், நான் போய் வரேன். திரும்பி கட்டாயம் வருவேன். அதற்கு பின் எழுத்து கிழிந்திருந்தது. அருண் கடிதத்தை மடித்தபோது வெளியில் விளக்கு திடீரென்று அணைந்தது. உள்ளே முழு இருள். அருணின் மூச்சு வேகமானது. அடுத்த நொடியில் வாசல் முன் மெதுவான காலடி சப்தம். வெள்ளை ஆடை அணிந்த உருவம் ஒன்று கதவின் முன் நின்றது. அருணின் கைகள் நடுங்கின. யார் நீ? உருவம் மெதுவாக முன்வந்தது. டார்ச் ஒளி முகத்தில் பட்டது. சிறுமி, 10 வயதுக்கு மேல் இருக்காது. கையில் எண்ணெய் குடுவை. அவள் அமைதியாக விளக்கை மட்டும் ஏற்றி வைத்தாள். அருண் பெருமூச்சு விட்டான். நீ யார்? உன் பேர் என்ன? காவியா. இங்கே தினமும் ஏன் வரே? சிறுமி விளக்கை பார்த்தபடி பேசத் தொடங்கினாள். இந்த வீட்டில் மங்களம் பாட்டி இருந்தாங்க. அவரோட கணவர் போருக்கு போயிட்டு திரும்பி வரல. எல்லாரும் அவர் செத்துட்டார்னு சொன்னாங்க. ஆனால் பாட்டி நம்பலை. ஒரு நாள் அவர் வருவார். இருளில் வீடு இருக்கக்கூடாதுன்னு தினமும் இந்த விளக்கை ஏற்றுவாங்க. அருண் அமைதியாக கேட்டான். பின்னே 3 மாதத்துக்கு முன் பாட்டி உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. நான் தண்ணீர் எடுத்து கொடுத்தேன். அப்போ என் கையை பிடிச்சு அழுதாங்க. காவியாவின் குரல் தளர்ந்தது. நான் இல்லாத பிறகும் இந்த விளக்கு அணையக்கூடாது. அவர் வரும்போது வீடு இருளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அருணின் கண்கள் நனைந்தன. அதனால்தான் தினமும் வரேன். அவர் வருவாரா? சிறுமி மெதுவாக சிரித்தாள். எனக்கு தெரியாதண்ணா. ஆனால் பாட்டியின் நம்பிக்கைக்காக வரேன். அந்த நேரம் காற்று மீண்டும் வீசியது. விளக்கின் தீ உயரமாக எரிந்தது. அருண் அந்த வீட்டை பார்த்தான். பயம் இருந்த இடத்தில் இப்போது மரியாதை இருந்தது. அவன் மெதுவாக கேட்டான். மேலே நடந்த சத்தம்? பழைய கூரையில் கிளைகள் உரசும் சத்தம். அழுகை சத்தம்? காற்று ஜன்னலில் ஊதும் சத்தம். அருண் வெட்கமாக சிரித்தான். மனிதன் புரியாததை பேய் என்று பெயர் வைத்து விடுகிறான். காவியா விளக்கில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாள். நாளையும் வருவியா? வருவேன். அந்த இரவில் அருணும் அவளுடன் நின்றான். இருளின் நடுவே எரிந்த அந்த சிறிய தீப்பொறி ஒரு வீட்டை மட்டுமல்ல, ஒரு பெண்ணின் வாழ்நாள் காதலையும் காத்து கொண்டிருந்தது. எண்ணெயால் எரிந்த தீயல்ல அது, நம்பிக்கையால் எரிந்தது. அதனால்தான் அது அணையா விளக்கு.